வெல்கம் ஆல். மாம்பழ சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த புகை போட்டு பழுக்க வைக்கிறாங்க, கல் போட்டு பழுக்க வைக்கிறாங்க அப்படிங்கிற நம்பிக்கை சில பேர் மத்தியில் இருக்குது. இது ரெண்டுக்கும் என்ன அப்படின்னா, கல் போட்டு பழுக்க வைக்கிறது அப்படிங்கிற அந்த கால்சியம் கார்பைடு யூஸ் பண்ணி பழுக்க வைக்கிறது, அது மாம்பழத்தில் இருக்கிற ஈரப்பதத்தோடு சேர்ந்து அசிட்டைலின் அப்படிங்கிற ஒரு கேஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த அசிட்டைலின் வந்து மாம்பழம் சீக்கிரம் பழுக்க வைக்கிற மாதிரி பண்ணிடும். இன்னொரு இந்த புகை போட்டு பழுக்க வைக்கிறது வந்து எத்திலீன் கேஸ் யூஸ் பண்ணி பழுக்க வைக்கிறது. அது வந்து அந்த எத்திலீன் கேஸை ஸ்டோர் பண்ணிட்டோம்னா மாம்பழத்தை சீக்கிரம் பழுக்க வைக்கிற மாதிரி பண்ணிடும். 6 நாளில் பழுக்கிற மரத்தில் பழுக்கிற மாம்பழம் வந்து கால்சியம் கார்பைனால் 1லேருந்து 2 நாளில் பழுத்துரும். எத்திலீனால் 5லேருந்து 5.5 நாள் பழுத்துரும். இது எத்திலீன் வந்து இயற்கைக்கு நிகராக இருக்கிறதுனால அதை வந்து 100 ppm கான்சன்ட்ரேஷன் அளவு மட்டும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அலோவ் பண்ணியிருக்காங்க. கால்சியம் கார்பைட் கண்டிப்பாக பேண்டு, அது யூஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா அது யூஸ் பண்ணுறதில் மாம்பழத்தில் வந்து ஆர்சனிக் அப்படிங்கிற ஒரு மெட்டல் வந்து கேன்சர் காஸ் பண்ணக்கூடியது, அது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அது கம்ப்ளீட்டாக பேண்டு. ஸோ எத்திலீன் யூஸ் பண்ணுறது தான் இப்போ யூஸ் பண்ணி பழுக்க வைக்கிறாங்க. அதனால் அதுக்கெலாம் பயந்து மாம்பழத்தை சாப்பிடாமல் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா மாம்பழம் ஃபைபர் ரிச்சு, ஃபேட் ரிச்சு, ப்ரோட்டீன் ரிச்சு, இந்த சீசனுக்கான பழம். அதனால் இதை நினச்சி பயப்படாமல் சாப்பிடாமல் இருக்க வேண்டாம். எல்லோரும் தாராளமாக சாப்பிட்லாம். தேங்க்யூ. ஃபாலோ ஃபார் மோர் டிப்ஸ்.